பார்க்குற? இல்லை, ஒன்றும் இல்லை. செல்வி, உனக்கு பயமா இல்லையா? ஆமாம், ரொம்ப. அம்மா பார்த்தா அவ்வளோதான், இந்நேரம் நான் தேடுற பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நடிக்காத செல்வி. நேற்று கூட செந்திலன் அவட அக்கா காணோம். எனக்கு பயமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த புராணத்தை பாட தான் நான் இங்கே வர சொன்னியா? இதை கேட்கறதுக்கு நான் துணியாவது தோச்சிருப்பேன். பயமாக தான் இருக்கு. உன்னை விட நடக்கிறதுலாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உதயா, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு நினச்சி பார்க்க போதெல்லாம் பயமாக தான் இருக்கும். செல்வி, தோட்டா சத்தத்தை கூட கேட்டுடலாம். எங்கள் அம்மா கட்ட குரல்ல செல்வின்னு கேட்குறது நான் போய் செல்வியை கூட்டு வந்துடுறேன். ஏய், என்ன காதல் வைக்கமா? வெளியில ஒரு அடி எடுத்து வச்சு பாரு, அப்புறம் தெரியும். சூழ்நிலை சரியில்லடா. நான் வெளியே போல என்ன செல்வி செத்துருவாங்க. ஐயோ, நான் இதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கனவு கோட்டை உள்ள கட்டி வச்சுட்டேன். அதுக்கு மேல ஒரு திருப்பு கூட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அது இப்போ எப்படி விழுந்துருவோம் சொல்லிட்டு பயமா இருக்கேன். அவன் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. என்னது கனவு கோட்டையா? கனவு காண்ற உரிமை நமக்கு இருக்கு, ஆனா நிஜமாக்குற தகுதி நமக்கு இல்லை. இங்க நமக்கு சராசரி உரிமை கூட கிடைக்காத இந்த இடத்துல நமக்கு கனவுங்கிறது ஆடம்பரம். கொஞ்சம் அமைதியாரு, செல்வியை நிச்சயமா வருவா. சாமி கும்பிடு. விஜயா, நீ நல்லவன் தானே? ஐயோ இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தொட்டேன். போச்சு போ, உன் சாமியை கண்ணு குத்த போறாரு. பரவாயில்ல, நல்லா குத்துட்டோம். இப்போ உன் சாமி முன்னாடி மறுபடியும் அதே தப்பு பண்ணான்னு இருக்கேன். என்ன சொல்ற? வேணா உதயா, செல்வி பாவம் வேணா. இந்நேரத்துல கடவுள் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாரா? அண்ணா, நம்ம கத்துறது அவருக்கு கேட்கல போல இருக்குடா. இல்லைண்ணா, செல்வி சொல்லிடுச்சு, நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் கண்டிப்பா வருவாரு. நம்ம நல்லவங்க தானே, அப்போ கண்டிப்பா வரணும்ல. நிச்சயமா வருவாங்க, பாருங்க. அண்ணா, பேசாம நம்ம 2 பேரும் போய் சரணடைஞ்சிருவோமா அண்ணா? அப்பயாவது நானும் செல்வி ஒன்னா இருக்கலாம்ல. உன்னோட செல்விக்காகவும் லட்ச கனவுக்காகவும் நாட்டை அடமானம் வைக்க போறியா? மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. நான் செல்வியை பார்க்க போய் என் வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்க போதோ முடிய போதுன்னு பயத்துல நான் முடிச்சுக்கலாம். திரும்பி வந்தா செல்வியோட தான் ஆகுவேன், இல்லை எதிர்பார்க்காது. செல்வி வந்துடுவாங்க, வந்துடுவாங்க. அவன் சாப்பிட்டானோ இல்லையோ, செல்விக்கு பசிக்கும். மூஞ்சி ஃபுல்லாக ஒரு காயமாக இருக்கு.